ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வீடியோ தான் ஓடாதுங்களே, அதனால் எப்பவும் போல் ஷார்ட்ஸ் வீடியோக்கே வந்துட்டேங்க. இன்றைக்கி பார்த்தா ஒரு பொண்ணு அடித்து தூக்கில் தொங்க விட்டுட்டாங்க அப்படின்னு அவங்க அம்மா வந்து சொல்லியிருக்கிறாங்க. செய்தியில் பார்த்தேன். 1.5 வயசு குழந்த இருக்குதாம்மாங்க. நாங்களும் நிறையா தடவை கூட்டிகிட்டு போய் பஞ்சாயத்து பண்ணி கொண்டு போய் விட்டுட்டு வந்தோங்க. அப்புறம் பார்த்தா இப்போ என் பிள்ளைய அடித்து தாங்க இது பண்ணியிருப்பா. நிறையா தடவை அடிச்சிருக்கிறாங்கிறாங்க. 20 பவுன் நகை கேட்டாங்களாம். அப்புறம் ஜாதி பற்றி அந்த பொண்ணை அதை வச்சு கேவலமாக பேசியிருக்கிறாங்க. எதுக்குங்க பஞ்சாயத்து? 20 பவுன் நகை கேட்டானால அப்போவே சோழி முடிஞ்சுது. அவனோட கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சிருக்கலாம். நீங்கள் ஏங்க போய் மறுபடியும் பஞ்சாயத்து? என்னங்க பஞ்சாயத்து? அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து வேலைக்கு போய் அந்த பொண்ணை அந்த குழந்தைய காப்பாற்றி இருக்குமில்லங்க. ஏங்க மற்றவங்களுக்கெல்லாம் ஏங்க இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? அவங்க அதை பேசுவாங்க எதை பேசுவாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணோட வாழ்க்கையவே கெடுக்குறீங்களே. அந்த பொண்ணு தனியாக வாழ முடியாதா கேட்குறேன். நீங்கள்லாம் கூட இருக்கிறீங்கல்ல, எதுக்குங்க அது விட்டுட்டு போயிடுவானே அந்த ஆள். எதுக்குங்க அந்த மாதிரி ஒரு ஆளுகோட போய் பஞ்சாயத்து பண்ணி விட்டுட்டு வரீங்க? அடித்து துன்புறுத்தி இருக்கிறேன் அவனை போய் அவங்ககிட்ட இருந்து பிள்ளை பஞ்சாயத்து பண்ணி விட்டுட்டு வந்தேன்னு சொல்கிறீங்களா? உங்களை என்னங்க சொல்கிறது? பொண்ணுங்களோட தலையெழுத்தை என்றைக்குமே மாறாதுங்க, மாற்றவும் முடியாதுங்க. இதுதான் தலையெழுத்துங்க. பொண்ணுங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அவங்களோடையே தான் வாழணும். செத்தாலும் அவங்களோடையே இருந்து சாகுன்ட்டு போயிடுறாங்க. கடைசியில் அந்த பொண்ணுங்க என்ன பண்ணும்? வாழ முடியலைன்னா இந்த முடிவை தான் எடுக்கிறாங்க. சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே. பெண்களுக்கு ஒரு கொடுமை நடக்குதுன்னு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த பொண்ணு தனியாக வாழ்ந்தால் அந்த பொண்ணை யாரும் தப்பாக பேசாதீங்க. இந்த மாதிரியெல்லாம் ஒரு இதுக்காகத்தாங்க அந்த பொண்ணுங்கள்லாம் உயிரை விட்டுறலாம். நாளைக்கு 4 பேர் நம்மளை தப்பாக பேசுவாங்கன்னு பயந்துக்கிட்டு தாங்க இந்த மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. எல்லாருமே ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை சரியில்லைன்னு அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் கொடுக்கணுங்க. அப்போ அந்த பொண்ணு அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு போகாது. இப்போ அந்த பொண்ணாக இறந்துச்சா இல்லை அந்த ஆளுனால் அந்த பொண்ணு இறந்துச்சா என்ன ஏதுங்கிறது தெரியல. ஆனால் பெண்களெல்லாம் கொஞ்சம் தைரியமாக இருக்க முயற்சி பண்ணுங்க தயவு செஞ்சு. அது கை குழந்தையெல்லாம் இருக்குன்னா ரொம்பவுமே நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. அந்த குழந்தைக்கு ஒரு தாய் இல்லைன்னா அந்த குழந்தை வாழ்க்கை என்ன ஆகும்? தைரியமாக இருங்க. சுற்றி இருக்கிறவங்களுக்காக யோசிக்காதீங்க. உங்கள் குழந்தைய மட்டும் யோசிங்க. எந்த முடிவு எடுத்தாலும் வாழ கற்றுக்குங்க.